ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் டோட்டலாக 45 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 3 விதமான வீடியோஸ் கொடுத்துருக்கோம். விளாக் வீடியோஸ், டெய்லரிங் வீடியோஸ், அப்புறம் மெஹந்தி வீடியோஸ். இந்த 3 விதமான வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 3லேயும் சேர்ந்து மொத்தமாகவே 45 வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் இருக்க ப்ளேலிஸ்ட் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டாக விளாக் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட் தான் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா விளாக்ஸ் மட்டுமே 24 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 1 by 1 பார்த்துட்டு வாங்க. எந்த வீடியோ பிடிக்குதோ அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த 24 வீடியோஸில் விளாக்ஸ் மட்டும் இல்லை, அதாவது சமையல் வீடியோஸும் கொடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் பற்றி பேசுகிறதுக்கு காரணமே அதுதான். சமையல் வீடியோலாம் போடலாம்ல அப்படிங்கிற ஒரு கமெண்ட் நமக்கு சொன்னாங்க. அதனால தான் இப்போது நம்ம ஏற்கனவே சமையல் வீடியோ, அதாவது பிரியாணி ரெசிபி, சிக்கன் கிரேவி ரெசிபி, இந்த மாதிரி பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி, இந்த மாதிரி சமையல் வீடியோஸும் கொடுத்துருக்கோம். அது போக விளாக்ஸ், எங்கள் ஊர் கோவில் ஃபங்க்ஷன் அந்த விளாக்ஸ் வீடியோஸ், அப்புறம் தமிழ் புத்தாண்டு இப்போ ரீசெண்டாக அந்த விளாக்ஸு, இது எல்லாமே வீடியோஸாக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். விளாக்ஸ் வீடியோஸ் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு விளாக்ஸ் வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதிகமான வீடியோஸ் விளாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். 24 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 1 by 1 பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது டெய்லரிங் வீடியோஸ். எனக்கு தெரிஞ்ச டெய்லரிங், கட்டிங், ஸ்டிச்சிங் இதை பற்றின வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங், இதை பற்றின வீடியோஸ் தான் டெய்லரிங்கில் இருக்கும். அதில் வந்துட்டு 11 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 1 by 1 பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஹந்தி வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 வீடியோஸ் இருக்கும். அதுவுமே மெஹந்தி டிசைன்ஸ், ப்ரைடல் மெஹந்தி, இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக எப்படி போடுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் தான் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ். இதை பற்றி சொல்லிட்டேன். வீடியோஸ் பற்றி கேட்டவங்களுக்கு சமையல் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றியும் சொல்லிட்டேன். அதாவது கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லையான்றதை அந்தந்த வீடியோஸ் கீழேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஷார்ட்ஸில் காமெடி வீடியோஸ் மட்டுமே பார்த்துட்டு இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த மாதிரி சமையல் வீடியோ எல்லாம் போடலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஷார்ட்ஸு அது வேறு. வீடியோஸ் நாங்கள் 45 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்து வீடியோஸ் எது மாதிரி வீடியோஸ் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ நம்ம சேனலில் என்னெல்லாம் வீடியோஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்கம் பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்கம் வருதா வரலையா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ் யாரும் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ்க்கு ஒரு சேனலை பார்த்த உடனேயே ஜென்ரலாக தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. 100% தெரியும்னு நான் சொல்ல வரல, ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்டேஷன் ஆயிடுச்சா இல்லையான்றதை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் இன்கம் பற்றி கேட்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் இதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வெளியில் இருக்கிறவங்க கேட்க தானே செய்வாங்க. ஏன்னா அதை பற்றி தெரியாதவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு கேட்க தான் செய்வாங்க. இதில் இன்கம் வருதா, வீடியோஸ் போடுறீங்க அப்படின்றத பற்றி கேட்க தான் செய்வாங்க. அது ஓகே தான். ஆனால் நம்மளை கேட்டவங்க அவங்களுமே ஒரு யூடியூபராக இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் அவங்களுமே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்காமல் வீடியோஸ் போடுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயமுமே எடுத்த உடனே நமக்கு இன்கம் வந்துடாது. நாங்களுமே அதே மாதிரி தான், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் சேனலை கொண்டு வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயந்தான். இதை பாராட்டுறதுக்கு மனசு இருக்கிறவங்க பாராட்டலாம்.
மனசு இல்லைன்னா விட்டுறலாம், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து முதலீடு போடணும். அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிக்கணும், அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க பிடிக்கணும், அவங்களுக்கு சம்பளம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாம் முடித்து கடந்து வந்தால் தான் அதில் நாம் போட்ட முதலீடு மட்டும் வருதா, இல்லை லாபம் வருதா, இல்லை நஷ்டம் வருதாங்கிறத பார்க்க முடியும். அதுபோல் தான் இந்த யூடியூப் சேனலும். முதலீடுங்கிறது இதில் நம்மளோட திறமைகள் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம யோசிக்கிறது, நம்மளோட திறமைகள், இது மட்டும்தான் நம்ம முதலீடு. இதை வச்சு நம்ம எவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதும் இருக்குது. இல்லை லேட் ஆனாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி பண்ணுனா கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் பண்ணலாம். இதில் சக்ஸஸ் ஆகவும் முடியும். ஆகவே முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முடிஞ்சால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது வந்துட்டு பின்னாடி பேசுகிறது அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இருந்தாலும் அவங்க தான் யோசிச்சுக்கணும். ஏன்னா அவங்க யாரை பற்றியும் பேசாமல் அவங்களோட பாதையில் அவங்க போயிட்டுருக்காங்க. நம்ம அவங்கள பற்றி உட்காந்து பின்னாடி பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்களே யோசிச்சுக்கிட்டா போதும். அதாவது யூடியூப் சேனல் வந்துட்டு சோசியல் மீடியாவில் இவங்க இப்படியெல்லாம் வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு பின்னாடி பேசிக்கிறாங்க. அதே பேசுகிறவங்களே வந்துட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வீடியோ, ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் என்ன மீடியா? இது சோசியல் மீடியானா அதெல்லாம் என்ன மீடியா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூபர்ஸ் யாருக்கெல்லாம் இதே போல் ஒரு ப்ராப்ளம்ஸ், அதாவது இதே போல் ஒரு விமர்சனங்கள் வருது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளோட ப்ளேலிஸ்ட்டெல்லாம் போய் பாருங்கள். அதாவது மெயினாக இன்கம் வருதான்னு கேட்டிங்க பாருங்கள். அவங்க வந்து ப்ளேலிஸ்ட்டெல்லாம் போய் பாருங்கள். உங்ககிட்ட யாராவது வந்து இவங்களுக்கு இன்கம் வருதா அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் ப்ளேலிஸ்ட்டெல்லாம் பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆயிடுச்சா ஆகலையாங்கிறத பற்றி மானிட்டேஷன் பண்ணின வாட்டி இன்னொரு வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது சரிதானா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.